எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன்னா என்னன்னு பார்க்குறோம். இப்போ ஜாவாவில் வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்குள்ளார வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்துட்டு ஃபார் எ விசிபிலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு வெளியில் நம்ம யூஸ் பண்ணுறத ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம். அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற அந்த கான்செப்ட்டுக்கு தான் நம்ம இங்கே என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் அண்ட் மெத்தடை அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறத ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம். அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறத விசிபிலிட்டி கண்ட்ரோல், என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ இதில் வந்துட்டு நம்ம ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் இந்த மாதிரியான ஆக்சஸ் மாடிஃபையர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்து என்கேப்சுலேஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபீல்டையோ மெத்தடையோ என்கேப்சுலேஷன் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, நமக்கு விசிபிலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி கண்ட்ரோல் ஆகுது. அதாவது அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ் நம்ம அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிவென்ட் பண்ணுறோம், தடுக்கிறோம். ஓகேங்களா? அதே சமயம் அந்த கிளாஸ் முழுக்க வந்துட்டு அந்த வேரியபிளை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த இன்ஸ்டன்ஸ், அதாவது அந்த டேட்டா மெம்பரை கிளாஸ்குள்ளாரே நம்ம என்ன பண்ண முடியும், டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு டெஃபினிஷன் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்துட்டு இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆர் டிக்ளேரிங் ஃபீல்ட்ஸ் ப்ரைவேட் அண்டு ப்ரொவைடிங் ஆக்சஸ் த்ரூ பப்ளிக் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிளை நம்ம ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ணுறோம். ப்ரைவேட்டாக மாற்றிட்டு அதை ஒன்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மெத்தடு மூலிமா மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா? பப்ளிக் அப்படிங்கிறப்ப இங்கே வந்துட்டு ஆக்சஸ் ஆர் மியூட்டேட்டார், அதாவது கெட்டார் செட்டார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து என்கேப்சுலேஷன். ப்ரைவேட் ஃபீல்ட்ஸை வந்துட்டு ஃபார் விசிபிலிட்டி கண்ட்ரோல் ஒரு பப்ளிக் மெத்தடால் மட்டுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம். ரெண்டாவது டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் wrapping code and data together into a single unit. ஒரு சிங்கிள் யூனிட்ல நாம வந்துட்டு அந்த டேட்டாஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சிங்கிள் யூனிட்ங்கிறது இங்கே கிளாஸ்குள்ளார மட்டுமே டேட்டாஸை வந்து நம்ம டேட்டா மெம்பரை ஹேண்டில் பண்ணுறோம். இதை வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேக்கேஜில் வந்துட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயின்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த எம்ப்ளாயில ப்ரைவேட் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம், எம்ப்ளாயினுடைய நேம், ப்ரைவேட் இன்ட் ஏஜ், ப்ரைவேட் டபுள் சேலரி. இப்போ இது மூணுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேரியபிள். அப்போ இந்த கிளாஸ்குள்ளார மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கிளாஸ்குள்ளார நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன சொன்னேன், இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆர் டிக்ளேரிங் ஃபீல்ட்ஸ் டு பி பிரைவேட் அண்ட் ப்ரொவைடிங் ஆக்சஸ் த்ரூ பப்ளிக் மெத்தட்ஸ். பப்ளிக் மெத்தடாக நம்ம இதை பப்ளிக் மெத்தடால் மட்டும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு கெட்டார் செட்டார் மெத்தட்ஸை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? கெட்டார் செட்டார் மெத்தட்ஸை இங்கே கிரியேட் பண்ணுறோம். கெட்டார் செட்டார் மெத்தட் அப்படிங்கிறப்ப இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இந்த இதை வந்துட்டு இந்த ஃபீல்ட்ஸ் வந்து தேவைப்படுற இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். செட் பண்ணுறப்ப அந்த வேல்யூ வந்து செட் பண்ணும். இது எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செட்டார் மெத்தடை நான் எழுதுறேன். இந்த நேம்ங்கிறது ஸ்ட்ரிங் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு பப்ளிக், அந்த மெத்தட் வந்து பப்ளிக்காக கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். சாரி, செட்டார் மெத்தட் இல்லையா? ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு கிரியேட் செட்டார் மெத்தட்ஸ் பப்ளிக் வாய்ட் செட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் நேம். இந்த இடத்துல திஸ் கீவேர்டு வச்சுட்டு திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். இதே மாதிரி பப்ளிக் வாய்ட் செட் ஏஜ் இன்ட் ஏஜ், திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். அதே மாதிரி பப்ளிக் வாய்ட் செட் சேலரி டபுள் சேலரி. இப்போ வந்துட்டு திஸ் டாட் சேலரி ஈக்குவல் டு சேலரின்னு கொடுத்துறோம்.
சரிங்களா? இப்போ இது வந்துட்டு செட்டார் மெத்தட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி கெட் பண்ணும், தேவைப்படுற இடத்துல கெட்டிங் அந்த ஃபீல்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் கெட்டார் மெத்தட்ஸ் பப்ளிக். இது வந்து நேம் வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, அப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். பாருங்க, ஸ்ட்ரிங் கெட் நேம் ரிட்டர்ன், நேமை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி பப்ளிக் இன்ட் கெட் ஏஜ் ரிட்டர்ன் ஏஜ். பப்ளிக் டபுள் கெட் சேலரி ரிட்டர்ன் சேலரி. சேலரியை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ இது வந்துட்டு பாருங்க ப்ரைவேட் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதை வந்து கிரியேட் கெட்டா செட்டர் மெத்தட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கெட்டா செட்டர் வந்து நான் இப்போ மேனுவலாக டைப் பண்ணேன். எக்லிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். டோட்டலாக டெலீட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் சோர்ஸில் ஜென்ரேட் கெட்டார் அண்டு செட்டாஸ். ஓகேங்களா? இது கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ வரும். அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்துல கூட மெனுவில் சோர்ஸில் போயிட்டு ஜென்ரேட் கெட்டார் அண்டு செட்டாஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இப்போ இதில் பாருங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் வந்துட்டு நேம் ஏஜ் சேலரி சேம் அதே தான் இங்கேயும் இருக்கும். இதில் நீங்கள் இந்த ஏரோ இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். பாருங்க, கெட் ஏஜ் செட் ஏஜ், கெட் நேம் செட் நேம், கெட் சேலரி செட் சேலரி. இப்போ எனக்கு கெட்டார் மெத்தடு வேணுன்னா இந்த கெட்டார் மெத்தடை வந்துட்டு நான் கொடுத்துக்கலாம். செட்டார் மெத்தடு வேணால் செட்டார் மெத்தடை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் செலக்ட் ஆல் கொடுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், டீசெலக்ட் ஆல் பண்ணிட்டு இப்போ செலக்ட் ஆல் கொடுத்தேன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ நான் ஜென்ரேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்கள் கெட்டார் செட்டார் மெத்தட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸ்க்கு வேண்டிய கெட்டார் செட்டார் மெத்தட்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி எக்லிப்ஸில் நம்ம கெட்டார் செட்டார் மெத்தட் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ இதுக்கு ஒரு மெயின் மெத்தட் மெயின் கிளாஸ் எழுதுவோம். எம்ப்ளாயி டெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கிளாஸ் எழுது. இப்போ இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளார என்ன பண்ணுறேன்னா இப்போ எம்ப்ளாயி ஈன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இ ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி. சரிங்களா? இ டாட் செட் நேம். இப்போ நேம் வந்து நான் இப்போ இங்கே வந்து செந்தில் இப்படி கொடுத்துட்றேன். அதே சமயம் இ டாட் செட் ஏஜ் ஒரு 25 இப்படி கொடுத்துறோம். இ டாட் செட் சேலரி ஒரு 50,000 கொடுத்துறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம செட்டார் மெத்தடை வச்சு நம்ம இங்கே அந்த ப்ரைவேட் ஃபீல்டுக்கு வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணுறோம். அதே சமயம் ஒரு இடத்துல கெட் பண்ணும், ப்ரைவேட் ஃபீல்டை கெட் பண்ணும் இல்லைங்களா, அப்போ நம்ம வந்துட்டு கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பாருங்க அதே சேம் ஆப்ஜெக்ட் தான். இ டாட் கெட் நேம் இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இங்கே வந்து செட்டார் மெத்தடை கால் பண்ணிட்டு செந்தில்னு கொடுத்தோம். அப்போ நேராக இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேமில் வந்துட்டு செந்தில்னு அசைன் ஆகும். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இ டாட் கெட் ஏஜ். ஓகேங்களா? ஏஜை ரிட்டர்ன் பண்ணும். ஏஜ் வந்துட்டு 25 அசைன் பண்ணும் இல்லையா, நேராக இங்கே வந்துட்டு ஏஜ் வந்து 25 எடுத்துக்கும், அதை ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இ டாட் கெட் சேலரி. ஓகேங்களா? சேலரி 50,000 கொடுத்தோம் இல்லையா, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு சேலரி வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேலரி 50,000 அசைன் ஆகும். அது நம்ம தேவைப்படுற இடத்துல சேலரி வந்து டபுளாக ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்கேப்சுலேஷன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் இங்கே பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸில் இந்த என்கேப்சுலேஷனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்துட்டு எ கிளாஸ் ஹேவ் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் டேட்டா மெம்பர். இந்த கிளாஸ் வந்துட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் ஃபீல்ட்ஸ் இருக்குங்களா, இதை டோட்டலாக வந்துட்டு நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ண முடியும்னா ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெத்தட்ஸ் ப்ரைவேட் வேரியபிளை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு நேம் வந்துட்டு யூசர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அசைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, யூசர் வந்து அப்டேட் பண்ணக்கூடாது நேமை. இப்போ நான் இப்போ ஒரு டிஃபால்ட் வேல்யூவா இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ செந்தில்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எரர். ஏன்னா நம்ம வந்துட்டு யூசர் வந்துட்டு நேம் அப்டேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செந்தில் பாலா ரவின்னு ஒரு பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இது அப்டேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃபார் எ விசிபிலிட்டி கண்ட்ரோல். இப்போ இந்த நேம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம செட்டார் மெத்தடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். செட்டார் மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட் நேம் நான் இங்கே கொடுத்துட்டேன். விசிபிலிட்டி கண்ட்ரோல்கோசரம் ப்ரோக்ராமர் என்ன பண்ண முடியும், ப்ரைவேட் ஃபீல்ட்ஸை வந்துட்டு கிளாஸ்குள்ளார வந்துட்டு அந்த டேட்டா மெம்பரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். டோட்டல் கண்ட்ரோல் வந்துட்டு இந்த கிளாஸ்குள்ளார ப்ரோக்ராமர் பண்ண முடியும். ஓகேங்களா, இதே மாதிரி ஏஜ் சேலரி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் அப்டேட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல e.set நேம் இப்போ நம்ம இந்த ரவின்னு கொடுத்த உடனே இங்கே கம்பைல் டைம் எரர் வருது இல்லைங்களா. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த நேம் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டேன். தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் டேட்டா மெம்பர் எய்தர் கேன் பி மேட் ரீட் ஒன்லி ஆர் ரைட் ஒன்லி. ஒரு ப்ரோக்ராமர் வந்துட்டு அந்த ஃபீல்டை வந்துட்டு ரீட் ஒன்லியா இப்போ நான் இதை ரீட் ஒன்லியாக மாற்றிட்டேன். ரீட் ஒன்லின்னு என்னது, கெட் பண்ணி மட்டும்தான் எடுக்க முடியும். நேமை கெட் பண்ண தான் முடியும் ஒழிய அதை ரைட் பண்ண முடியாது. ரைட் அப்படிங்கிறது செட்டார் மெத்தட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஏஜ் சேலரி எல்லாம் அப்டேட் பண்ண முடியும். இந்த அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ்ல இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். பட் நேமை வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு நான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு ப்ரைவேட் ஃபீல்டை நம்ம வந்துட்டு அசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கெட்டா செட்டர் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த கெட்டா செட்டர் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸார் மியூட்டேட்டார் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆக்சஸார் அப்படிங்கிறது செட்டார் மெத்தட். சரி, ஆக்சஸார்ங்கிறது கெட்டார் மெத்தட். ஓகேங்களா, இங்கே இருக்கு இல்லையா கெட்டார் மெத்தட், இது வந்துட்டு ஆக்சஸார் மெத்தட், கெட்டார் மெத்தட்ஸ். மியூட்டேட்டார் மெத்தட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டார் மெத்தட். இதில் தனித்தனியாக இருக்கும். மியூட்டேட்டார் இது வந்துட்டு செட்டார் மெத்தட். ஓகேங்களா, இந்த ப்ரைவேட் வேரியபிளை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். மியூட்டேட் அப்படிங்கிறது அப்டேட், அதாவது ரைட் பண்ணுறோம். ஒரு ப்ரைவேட் வேரியபிளை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க இல்லையா, இங்கே வந்து ரைட் ஒன்லி ஆப்ரேஷன் பண்ணுறோம். எய்தர் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரீட் ஒன்லி, அதை வந்து தேவைப்படுற இடத்துல ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு கெட்டார் செட்டார் மெத்தட்ஸ். என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்கேப்சுலேஷனுடைய யூசேஜ் இதுதான். திரும்ப இதனுடைய அட்வான்டேஜ் சொல்கிறேன் பாருங்கள். எ கிளாஸ் ஹேவ் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் டேட்டா மெம்பர்ஸ். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் வேரியபிளை வந்துட்டு ப்ரோக்ராமர் வந்து டோட்டலி கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ் இப்போ ஒரு வேரியபிள் வந்துட்டு கிளாஸ் வேரியபிள் இதெல்லாமே கிளாஸ்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ரீட் ஒன்லியாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை பாருங்கள், ரீட் ஒன்லியாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா, ப்ரைவேட் அண்டு ரீட் ஒன்லியாக மாற்றணும். அதாவது டிஃபால்ட் வேல்யூ நான் ஒன்று கொடுத்துட்டேன். அப்போ இதனுடைய செட்டார் மெத்தடை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நேம்னா இது ஆல்வேஸ் இப்போ செந்தில்ங்கிற நேம் தான் இருக்கும். இதை வந்து ப்ரோக்ராமர் யூசர் வந்து இதை அப்டேட் பண்ண முடியாது. ஆனால் அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்ட்ஸ் பாருங்கள், ஏஜ் சேலரிலாம் அப்டேட் பண்ண முடியும். அப்போ ரெண்டாவது யூசேஜ் வந்துட்டு தி ஃபீல்ட் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் எய்தர் கேன் பி ரீட் ஒன்லி ஆர் ரைட் ஒன்லி. ரீட் ஒன்லியாவோ ரைட் ஒன்லியாவோ மாற்ற முடியும். ஓகேங்களா, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம்னா உங்களுடைய டவுட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.